Example 11.23. Evaluate integration of 1 minus cos x by 1 plus cos x into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ integration of 1 minus cos x by 1 plus cos x into dx அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபார்மேட்டில் நம்ம இன்டெகிரேஷனில் எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. அதனால் கொடுத்துருக்கிற அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கை நம்ம என்ன செய்யணும், வேறு ஃபார்மேட்டில் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஃபார்மேட் எதுன்னு பார்த்தா 1 minus cos x equal to 2 sin square x by 2 அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றி எழுதிடுறோம். இந்த 1 minus cos x எப்படி எழுதுகிறோம், 2 sin square x by 2, அதுமாரி 2 sin square x by 2 அப்படி நம்ம மாற்றி எழுதுறோம். அதேமாரி 1 plus cos x 1 plus cos x is equal to 2 cos square x by 2 அப்படின்ற ஃபார்மேட்டில் 2 cos square x by 2 into dx அப்படின்னு நம்ம மாற்றி முதல்ல எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போது sin by cos அப்படின்போது ஆல்ரெடி தெரியும், sin x by cos x equal to tan x நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் tan ஸ்கொயர் x by 2 காமனாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை இப்படி எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதில் அங்கே x by 2 போட்டுக்கிட்டு இன்டூ dx அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது இன்டெகிரேஷன் ஆஃப் நம்ம என்ன செய்கிறோம், இந்த tan ஸ்கொயர் x இருக்குது பார்த்தீங்களா, அந்த tan ஸ்கொயர் எக்ஸை நம்ம என்ன செய்கிறோம், என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்த்தா சீக்கன் ஸ்கொயர் x மைனஸ் 1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். எங்கே இருக்குது, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில் ஞாபகம் இருக்குங்களா? அந்த tan ஸ்கொயர் x ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் x மைனஸ் 1 நம்ம என்ன செய்கிறோம், சீக்கன் ஸ்கொயர் x எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன செய்கிறோம், x by 2 இருக்கிறதுனால x by 2 மைனஸ் 1 இன்டூ dx அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றி எழுதுகிறோம். மாற்றி எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இன்டெகிரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் x by 2 மைனஸ் 1 இன்டூ dxக்கு ஃபார்முலா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே என்ன இருக்குது, இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதில் நம்ம x by 2 போட்டுக்கிறோம் இல்லைங்களா, ஈக்குவலண்ட் டு tan ax by a அப்படின்னு நம்ம போடுறோம். அதுதான் இங்கே என்னது, tan axன்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, டேனுக்கு டேன் போட்டுக்கிறோம், எக்ஸுக்கு பதில் எக்ஸ் அப்படியே இருக்குது. அந்த எக்ஸோட கோஃபிஷியன்ட் தான் என்னது, 1/2. அதாவது நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், எப்பயுமே 1/2 அப்படின்றது என்னது, இந்த x by 2 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், x by 2 ஈக்குவல் டு x into இல்லைங்களா. அப்போ நம்ம இப்படி எழுதும்போது இப்படி தானே நம்ம எழுதுகிறோம், x into 1/2 ஆர் 1/2 into x. இப்போ இப்படி எழுதும்போது x by 2 வந்து நம்ம என்னது 1/2 into x என்ன, எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னது 1/2 இல்லைங்களா. இதுதான் இந்த tan ax by a, எக்ஸோட கோஃபிஷியன்ட் ஏன்னா இது கீழே எழுதணும்னு சொன்ன மாரி இங்கே டேனை எழுதிட்டு எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 1/2 அந்த கோஃபிஷியன்ட் வேல்யூ தூக்கி கீழே போட்டுக்கிறோம், x by 2 அப்படியே போட்டுட்டு இல்லைங்களா. மைனஸ் 1 இன்டூ எக்ஸு அதை இன்டூ dx பண்ணும்போது மைனஸ் 1x தான் வரும், dx with dx. அப்போ 1x போட்டுட்டு ப்ளஸ் c அப்படின்னு போட்டுடுறோம். இப்போது இங்கே நம்ம பார்க்குற அந்த 1/2 தான் மேலே ரெசிப்ரோக்கலாக போயிட்டு 2 மாறிடுது. 2 tan x by 2 as it is அப்படியே வருது, மைனஸ் 1x நத்திங் பட் அது x தான் இல்லைங்களா, ப்ளஸ் c. ஆர் இப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், 2 tan 1/2 into x மைனஸ் x plus 1, இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணி tan x plus c அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஆனால் நம்ம புக்கில் இப்படியே கொடுத்துருக்கிறதுனால 2 tan x by 2 மைனஸ் x plus c இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்படியும் போடலாம், ஆனால் இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை, அதனால நம்ம இதோட மட்டும் நிறுத்திக்கலாம். இனி ஹையர் கிளாஸஸில் போகும்போது இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? அப்படி போட்டோம்னா வெறும் tan x மைனஸ் x plus c அப்படின்ற ஆன்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ புக்கில் கொடுத்துருக்கிறது 2 tan x by 2 மைனஸ் x plus c ஓட நம்ம ஆன்சரை நிறுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபார்முலாவை முதல்ல பார்த்துக்கணும். இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் x by 2 ஈக்குவல் டு tan x by 2 எழுதலாம். இல்லை இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் x by 2 எப்படி எழுதலாம், tan 1/2 இன்டூ எக்ஸ், எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னது 1/2, அதை தான் நம்ம தூக்கி கீழே இங்கே 1/2ன்னு போடுறோம், அதை தான் எடுத்து நம்ம இந்த பக்கம் இப்படி எழுதுகிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி இந்த புரிதலை முதல்ல கொண்டு வந்துட்டோம்னா சம்மு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். புரியுதுங்களா? அப்போ எக்ஸோட கோஃபிஷியன்ட் அங்கே ஒன்றுமே இல்லைன்னா அது ஒன்றுன்னு அர்த்தம். புரியுது இல்லைங்களா? அப்படி ஒன்றும் வந்திருந்ததுன்னா அந்த வேல்யூ என்ன வந்திருக்கோ அந்த வேல்யூவை தூக்கி எடுத்து எழுதிக்கிறோம். அதை தான் இங்கே ஃபார்முலாவிலே கொடுத்துருக்காங்க. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு tan ax by a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ tan ax அப்படின்போது எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னது a இல்லைங்களா, அந்த a தான் தூக்கி அங்கே எழுதியிருக்காங்க, அதை தான் இங்கே இப்படி எழுதியிருக்காங்க. அங்கே x வந்திருக்கு, இங்கே x by 2 வந்திருக்கு. புரியுது இல்லைங்களா? அப்போ இந்த x by கோஃபிஷியன்ட் தான் என்னது 1/2, அதுதான் a, அதோட வேல்யூ தான் இங்கே a.
புரியுது இல்லைங்களா? இந்த புரிதலை அழகாக கொண்டு வந்துட்டோம்னா நம்மளே ஏகப்பட்ட ஃபார்முலாவை என்ன செய்யலாம், இந்த கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்மளுக்கு புரிதலுக்கு கொண்டு வரதுக்கு வேண்டிதான். இதெல்லாம் டெரிவேட்டிவ் ஃபார்முலாஸ் தான். எல்லாமே டெரிவேட் பண்ண உங்களுக்கு புரிதல் வர ஆரம்பிக்கும். அதனால் இதுமாதிரி சம்ஸை முதல்ல அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அழகாக போட்டு பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு புரிதலை கொண்டுட்டு வந்துடுங்க. அது கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு சம்மு வரும்போது இந்த சம்முக்கு வந்து ஆப்ட் ஃபார்முலா இருக்கா நம்மளுக்கு இன்டெகிரேஷனில் அப்படின்னு பார்க்கணும். இன்டெகிரேஷன் இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரியில் அதுக்கு ஈக்குவலண்ட் ஃபார்ம் என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்மில் கொண்டு வந்து அதை மாற்றி நம்ம ட்ரை பண்ணி போட்டு பார்க்குறோம். புரியுதுங்களா?